வணக்கம் நண்பர்களே. இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன டாபிக்னா, பங்களாதேஷில் நடக்கக்கூடிய உச்சக்கட்ட குழப்பம். ஷேக் ஹசீனா அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தப்பிச்சு வந்து ஓடிட்டாங்க. இப்போ பங்களாதேஷ் ஆர்மி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இடைக்கால அரசு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். பங்களாதேஷில் நடக்கக்கூடிய கலவரம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போது இதன் எதிரொலியாக கமெண்ட் செக்ஷனில் சோசியல் மீடியாவில் சில பேர் வந்து பதிவுகள் போடுறது பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு. உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, லோக கல்யாண் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நீச்சல் குளம் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு. எதுக்காக தெரியுமா அந்த கேள்வி? நேற்று போராட்டக்காரர்கள் ஷேக் ஹசீனாவுடைய ரெசிடென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்து நுழைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, அதில் எல்லாம் ஆட்டம் போட்டு அந்த ஒரு வீடியோ புகைப்படத்தை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அதை தான் கேட்டிருக்காங்க, லோக கல்யாண் மார்க்கில் இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. லோக கல்யாண் மார்க்னா என்ன? நம்ம இந்திய பிரைம் மினிஸ்டருடைய ரெசிடென்ஸ் தான் லோக கல்யாண் மார்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, அப்போ அங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டதுனால மறைமுகமாக என்ன தெரியுமா சொல்ல வராரு, இது மாதிரியான போராட்டம் இந்தியாவிலையும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து பதிவு போடுறாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று வந்து ஸ்ரீலங்கா, இன்னைக்கு பங்களாதேஷ், நாளைக்கு இந்தியாவா, அடுத்து இந்தியாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேள்வி எழுப்பியிருக்காரு. அப்போ இது மாதிரியான பதிவுகள்லாம் பார்க்கும்போது எப்போன்னு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எப்போ இந்தியாவில் இது மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சில பேர் வந்து நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற டவுட் வந்து வருது. நம்ம தமிழக மீடியாக்கள் இருக்காங்களே, தமிழக மீடியாக்கள் ஒரு பங்கு மேலே போய் அவங்க எப்படி வந்து நேற்று டிபேட் வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நேற்று வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நேற்று வந்து ஸ்ரீலங்கா, இன்னைக்கு பங்களாதேஷ், நாளைக்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு டிபேட் வந்து நடத்த ஆரம்பித்தாங்க. இன்னொரு மீடியா பார்த்தீங்கன்னா, இது மாதிரி பங்களாதேஷில் நடக்கக்கூடிய பிரச்சனை, இந்தியா வந்து கற்றுக்க வேண்டியது என்ன அப்படிங்கிற மாதிரி இன்னொரு மீடியா வந்து டிபேட்டை வந்து நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ மீடியாக்களும் இது மாதிரியான நிலைமை நம்ம இந்தியாவுக்கும் வருமா அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகத்தில் இது மாதிரி டிபேட்டை நடத்துறதை நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியாவில் இது மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக இல்லை அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இந்தியாவை ஒரு 4 பாயிண்ட்ல வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய ஆர்மடு ஃபோர்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்தியாவுடைய ஆர்மடு ஃபோர்ஸஸை 3 கேட்டகரியாக நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். ஓகே, அந்த 3 கேட்டகரிக்குமே ஈக்குவலான பவர் வந்து கொடுத்துருக்கோம். அந்த 3 கேட்டகரியுடைய ஹெட் இருக்காங்க பார்த்தீங்களா, ஜென்ரல் இருக்காரு அப்படின்னா லெப்டினன்ட் ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். இது மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான அதிகாரமிக்க நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஓகே, அதனால ஒட்டுமொத்தமாக ஒரு இராணுவ தளபதி ஒருத்தருக்கு கீழே ஒட்டுமொத்தமாக எல்லா பவரும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இது மாதிரியான ஒரு சிஸ்டம் நம்ம இந்தியன் ஆர்மடு ஃபோர்ஸஸில் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் தாண்டி இந்தியன் ஆர்மியில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே பேட்ரியாட்டிசம் சொல்லுவாங்க தெரியுமா, தேசபக்தி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் வந்து நம்ம இந்தியன் ஆர்மியில் இருக்காங்க. அதனால இந்தியன் ஆர்மி இது மாதிரி இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் வந்து இது மாதிரி கழகத்தில் ஈடுபடுறது இதை விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறத உறுதியாக நம்ம நம்பலாம். இது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய டெமோகிராஃபி அப்படின்னு வந்து சொல்லுவோம். பாகிஸ்தானு, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், இவங்களுடைய இந்த நாடுகளுடைய டெமோகிராஃபி டோட்டலாக வேறு. இந்தியாவுடைய டெமோகிராஃபியை கம்பேர் பண்ணும்போது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால இந்தியாவுடைய டெமோகிராஃபி காரணமாக இந்தியாவில் இது மாதிரியான பிரச்சனைகள் நிலவுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது 2. மூணாவது தான் ரொம்ப முக்கியங்க, என்னன்னா டெமோக்ரஸி. ஓகே, இந்தியாவுடைய ஜனநாயகம் இருக்குது பார்த்தீங்களா, ஜனநாயகத்தின் மீது மக்கள் முழுமையாக நம்பிக்கை வச்சுருக்காங்க. இந்தியாவுடைய ஜனநாயகம்னா என்ன? 2 விஷயத்தில் அடக்கலாம். ஒன்று சுப்ரீம் கோர்ட்டு, ரெண்டாவது எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷன் மீது மக்கள் முழுமையான நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒன்று. ரெண்டாவது, உச்சநீதிமன்றத்தின் மீதும் மக்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்தியாவில் உச்சநீதிமன்றம்லாம் ஒரு நேர்மையான ஒரு அமைப்பாகவும் எலெக்ஷன் கமிஷனும் நேர்மையான ஒரு அமைப்பாகவும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லி தான் ஆகணும். இப்போ கூட சுப்ரீம் கோர்ட்டு எலக்டோரல் பாண்ட் சம்மந்தப்பட்ட விவகாரத்தில் அவங்க போல்டாக அதிரடியாக சில உத்தரவுகள்லாம் பிறப்பிச்சாங்க பார்த்தீங்களா. அப்போ உச்சநீதிமன்றம் மற்றும் எலெக்ஷன் கமிஷன் மீது முழுமையான நம்பிக்கை நம்ம மக்களுக்கு இருக்குது. இது மூணாவது. அதனால தான் இப்போ இந்திய கூட்டணி இருக்காங்கன்னா, இந்திய கூட்டணிக்கு நம்ம அடிக்கடி என்ன தெரியுமா கோரிக்கைகளை முன்வைக்கிறோம், எலெக்ஷனில் தோத்துட்டிங்கன்னா உடனே எலெக்ஷன் கமிஷன் மீது பழியை தூக்கி போடாதீங்க, இவிஎம் மிஷின் மீது பழியை தூக்கி போடாதீங்க அப்படின்னு நம்ம அடிக்கடி நம்மளுடைய பதிவுகள் நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா இவிஎம் மீது சும்மா பொலிட்டிக்கல் ரீசன்ஸுக்காக இவிஎம் மேலே பழி தூக்கி போட்டால் அது வந்து மக்கள் மத்தியில் தவறாக அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எலெக்ஷன் சிஸ்டம் மேலேயே மக்களுக்கு வந்து ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிடும். எலெக்ஷன் சிஸ்டம் மேலேயே டவுட் வந்துச்சு அப்படின்னா அது இது மாதிரி போராட்டம், புரட்சி இதை நோக்கி வந்து மக்கள் வந்து நகர்ந்துருவாங்க. அப்போ நேர்மையாக எலெக்ஷன் நடக்குது. தமிழ்நாட்டில் திமுக ஜெயிக்குது, வெஸ்ட் பெங்காலில் டிஎம்சி வந்து ஜெயிக்குது, உத்தரப்பிரதேசத்தில் இந்திய கூட்டணி அதிக தொகுதிகளை இந்த லோக்சபா எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சிருக்கு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தேர்தல் நேர்மையாக நடக்குது. தோல்வி அடைஞ்சால் எலெக்ஷன் கமிஷன் மீதும் இவிஎம் மேலேயும் பழி தூக்கி போகிறத இந்திய கூட்டணி நிப்பாட்டணும் அப்படிங்கிறது இதன் மூலமாக நம்ம சொல்லிக்கலாம். 3. அடுத்து வந்து நீதிமன்றத்தின் மீதும் நீதிமன்றத்துக்கும் அரசியல் கட்சி சாயம் பூசுறாங்க பார்த்தீங்களா, அதுவும் நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா,
சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சில அதிகாரம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சில அதிகாரம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது மிக முக்கியமான அம்சம். ஓகே, இப்போது ஒரு நாட்டில், ஒரு இடத்துல, ஒரு மாநிலத்தில் ஒரு பிரச்சனை வருது, ஒரு புரட்சி வருது அப்படின்னா அது இந்தியா முழுவதும் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. அந்த ஒரு இடத்துல மட்டும் வரும். அதை வந்து நம்ம டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் வந்து அடக்க முடியும். அதனால இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது மிக முக்கியமான ரீசனாக இருக்கும். இந்தியாவில் இது மாதிரியான சூழல் நிலவாமல் இருப்பதற்கான முக்கிய காரணமாக ஃபெடரல் ஸ்ட்ரக்சரும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இந்த 4 மிக முக்கியமான ரீசன்ஸ்னால இந்தியாவில் இது மாதிரியான சூழல் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. ஒன்று, இந்தியன் ஆர்மடு ஃபோர்ஸஸ் உடைய அந்த கேட்டகரி, 2வது இந்தியாவுடைய டெமோகிராஃபி, 3வது டெமோக்ரஸி, 4வது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். இந்த 4 முக்கியமான ரீசனை நான் வந்து பார்க்குறேன். இப்போ சமூக வலைதளத்தில் இப்படி கமெண்ட் போட்டுக்கிருக்காங்க பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் இந்தியா தான் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் போடுறாங்களே, அதுக்கு பாஜகவினர் பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் நீங்கள் சாபம் விட்டால் அது என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் வந்து எழுப்புறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதிர்க்கட்சிகளுக்கும் பாஜக ஒரு எச்சரிக்கையை முன்வைக்கிறாங்க. என்னன்னா, பொலிட்டிக்கல் ரீசன்ஸுக்காக இது மாதிரி இவிஎம் மேலே வந்து இவிஎம்க்கு எதிராக பேசுகிறது, எலெக்ஷன் சிஸ்டத்துக்கு எதிராக பேசுகிறது, இதை வந்து பண்ணாதீங்க, இதுல எல்லாம் அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இண்டி கூட்டணிக்கு எச்சரிக்கை விடுறாங்க. இண்டி கூட்டணி பாஜக இடையே இந்த டாப்பிக்கில் ஒரு டிபேட்டும் வந்து நடக்குதுங்க. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.